பிரியமானவர்களே, இந்த நாள் நான் சொல்ல போகிற செய்திக்கான தலைப்பு ஆபாச நடிகையை மாற்றிய அற்புதங்களின் தேவன். இந்த தலைப்பில் தான் இன்றைக்கு நாம் செய்தியை பார்க்க போகிறோம். பொறுமையாக கடைசி வரை பாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உண்மை சம்பவத்தை நான் சொல்லும் முன்பதாக பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒரு 2 வசனங்களை நான் குறிப்பிட விரும்புகிறேன். அது இந்த சம்பவத்திற்கு மிக பொருத்தமாக இருக்கும். யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 9வது வசனத்தில், உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம், ஆண்டவர் இயேசுதான் இந்த உலகத்திலே ஒளியாக வந்தவர். எந்த மனுஷனையும் அவர் பிரகாசமாய் மாற்றுவார், நல்லவராக மாற்றுவார், ஆசீர்வாதமாக மாற்றுவார் என்று இந்த வசனம் குறிக்கிறது. ஒளியை தேடி மக்கள் எங்கெல்லாமோ போகிறார்கள், ஆனால் மெய்யான ஒளி ஆண்டவர் இயேசுதான் என்பதை இந்த வசனம் சொல்கிறது. 2வது இன்னொரு வசனம் பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம் 31வது வசனத்திலே வாசித்து பார்த்தால் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், வேசிகளும் ஆயக்காரரும் வென்றால் உங்களுக்கு முன்னே தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறார்கள் என்று சொல்லுகிறார். அதாவது அநேகர் நாங்கள் தான் பரிசுத்தம், மற்றவங்கெல்லாம் பாவிகள் என்று சொல்லி கொண்டிருக்கிற எண்ணிக்கொண்டவர்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் நினைக்கிறீங்க நீங்கள் தான் பரலோகம் போவீங்கன்னு. ஆனால் வேசிகள் என்று சொல்லுகிறவர்கள், சமுதாயத்தில் மோசமானவர்கள் என்று சொல்லப்படுகிறவர்கள் உங்களுக்கு முன்னே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார். ஆம், ஆண்டவர் பாவிகளை அதிகமாக நேசிக்கிறவர். எவ்வளவு மோசமான பாவியையும் அவர் மாற்ற வல்லவர் என்பதற்காகத்தான் இந்த வசனத்திற்கு ஆதாரமாக உண்மை சம்பவத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இனி சம்பவத்துக்குள்ளே நாம் வருவோம். அதாவது பிரிட்னி ரூயிஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண் அமெரிக்காவிலே பிறந்தவர். 1987வது ஆண்டு ஏப்ரல் 1ஆம் தேதி பிறந்த மகள் இந்த பிரிட்னி ரூயிஸ் என்று சொல்லக்கூடியவர்கள். அதன் பின்பதாக அவருடைய பெயரை பிரிட்னி லா மொரா என்று மாற்றிக்கொண்டார்கள். ஏன் அப்படின்னா அவங்க திருமணமாகி கணவருடைய பெயரை சேர்த்து அப்படி மாற்றிக்கொண்டார்கள். இங்கே இந்த பிரிட்னி ரூயிஸ் அமெரிக்காவில் உள்ள கலிஃபோர்னியா மாநிலத்திலே அவர்கள் பிறந்தார்கள். கிறிஸ்துவ பெற்றோருக்கு பிறந்த மகள்தான், கிறிஸ்துவ குடும்பத்திலே வளர்ந்த ஒரு மகள்தான். ஆனாலும் கூட இந்த மகள் இளம் வயதிலேயே குடும்பத்திலே அன்பு கிடைக்காமல், ஆதரவு கிடைக்காமல், பெற்றோராலே துன்புறுத்தப்பட்ட ஒரு நிலையிலே 16 வயதிலே வீட்டை விட்டு வெளியேறுகிறாள். இதனிடையிலே பள்ளிக்கூடத்தில் கொஞ்சம் படித்து, கல்லூரியிலையும் கொஞ்சம் படித்து, அதன் மத்தியிலே எப்படியாவது வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு கூட தகவல் தொழில்நுட்பம் சம்பந்தமான படிப்புகளையும், மீடியா சம்பந்தமான ஜேர்னலிஸ்ட் பத்திரிகையாளர் என்று சொல்லுவார்களே அது சம்பந்தமான படிப்பையும் கொஞ்சம் படித்து, தன்னுடைய தேவைக்காக இது சம்பந்தமாக அவைகளிலே தலையிட்டு சின்ன சின்ன வேலைகளையும் செய்து கொண்டிருக்கிறாள். ஒரு பக்கம் படிப்பு இருந்தாலும் தன்னுடைய தேவைக்காக இப்படிப்பட்ட காரியங்களை செய்து வருகிற சூழ்நிலையிலே வாழ்க்கையிலே 17வது வயதில் மிகவும் மனச்சோர்வுக்கு ஆளாக்கப்பட்டு, நமக்கு ஆதரிக்க யாரும் இல்லை, உண்மையான அன்பு காட்ட யாரும் இல்லை, நம்ம ஏன் இந்த உலகத்தில் வாழணும் என்று சொல்லி அவளை அறியாமலே போதை பழக்கத்திற்கு அடிமையாக்கப்படுகிறதை பார்க்கிறோம். இப்படி போதை வஸ்துக்கள் பல்வேறு விதமான தீய வழிகளிலே சென்று வாழ்க்கை தாறுமாறாக திசை திரும்பி, அது நிமித்தமாக இவள் மனச்சோர்வுக்கு ஆளாக்கப்பட்ட நிலையிலே சில நபர்கள் இந்த பெண்ணை தவறாக வழிநடத்த ஆரம்பிக்கிறார்கள். ஆகவே அவர்கள், நீ அழகாக இருக்கிறம்மா, நீ நல்ல பணம் சம்பாதிக்கலாம், பேர் புகழோடு வாழலாம், நிறைய காசெல்லாம் கிடைக்கும், வா என்று சொல்லி அவளை ஆபாச திரைப்படங்களிலே நடிப்பதற்கு அழைத்து கொண்டு போகிறார்கள். 16 வயதில் வீட்டை விட்டு வெளியேறுகிறாள். ஆனால் 18வது வயதில் அவருடைய வாழ்க்கை ஆபாச திரைப்படங்கள் நடிக்கும்படியான சூழ்நிலைக்கு அவள் தள்ளப்படுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. 2005வது வருடத்தில் அவருடைய வாழ்க்கை ஆபாச பட நடிகையாக மாற்றப்படுகிறாள். ஒரு 7 ஆண்டுகள் அந்த துறையில் 250 ஆபாச படங்களிலே நடிக்கிறவளாய் காணப்படுகிறாள். நல்ல காசு, நல்ல பணம், எல்லாம் பேர் புகழாக இருந்தது. ஆனால் நிம்மதி மாத்திரம் அந்த பெண்ணுக்கு இல்லை. அவருடைய வாழ்விலே போதை பழக்க வழக்கங்கு வேறு அடிமையாக்கப்பட்டு, அவள் மிகுந்த மனச்சோர்வுக்கு ஆளாக்கப்பட்டு,
இனி இந்த உலகத்தில் வாழ்வதை விட நாம் மரித்து விடலாம் என்று சில முறை தற்கொலை செய்யக்கூடிய காரியத்திற்கு ஈடுபடக்கூடிய நிலைக்கு அவள் தள்ளப்படுகிறாள். அப்படி தற்கொலை செய்யப்பட்ட சூழ்நிலையிலே கூட ஆண்டவர் கிருபையாக அற்புதமாக அவள் மேல் வைத்த அன்பினாலே காப்பாற்றப்பட்டு விடுகிறாள். இந்த நிலையிலே தான் இந்த பெண்ணினுடைய பாட்டி தாத்தா இவர்கள் இந்த மகள் மேலே அன்பு வைத்து அவளை அன்போடு கூட அரவணைத்து ஆலயத்திற்கு அழைத்து செல்வது, ஆண்டவருடைய பாதையில் வழிநடத்துவது என்று சொல்லி அவளை ஆலயத்திற்கு அழைத்து கொண்டு போகிறார்கள். ஆகவே மனச்சோர்வு, வேதனை, வாழ்க்கையில் மிகவும் வெறுப்புற்ற நிலையில் எங்கே நிம்மதி கிடைக்கும் என்று அலைந்து கொண்டிருந்த நிலையில் இப்படி ஒரு அரவணைப்பு கிடைத்தது அவளுக்கு சற்று ஆறுதலாக இருக்கிறது. ஆகவே அவர்களோடு கூட சேர்ந்து இவள் ஆவிக்குரிய கூட்டங்களுக்கு செல்லுகிறாள். அதாவது கிறிஸ்தவ நற்செய்தி கூட்டங்களுக்கு அவள் செல்லுகிறாள். அங்கே ஒரு ஊழியர் கொடுத்த செய்தியின் மூலமாய் இவள் ஆண்டவரால் தொடப்படுகிறாள். அந்த செய்தியின் மூலமாய் ஆண்டவர் இவளை தொட்ட உடனே அவருடைய உள்ளத்திலே பெரிய மாற்றம். தன்னுடைய பாவ வாழ்க்கையெல்லாம் ஆண்டவரிடத்தில் அறிக்கையிட்டு ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்டு தன் உள்ளத்தில் ஆண்டவர் இயேசுவுக்கு இடம் கொடுக்கிறாள். ஆண்டுடைய பிள்ளையாய் மாற்றப்படுகிறாள். அது நிமித்தமாக அவள் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்கிறாள். ஒரு நல்ல ஆவிக்குரிய அமைப்பிலே தன்னுடைய உறுப்பினராகவும் இணைந்து கொள்கிறாள். இப்படி இருக்கிற சூழ்நிலையிலே அவளுக்கு மறுபடியும் சோதனை வருகிறது. ஆகவே மறுபடியும் பழைய நண்பர்கள், பழைய ஆட்கள் அவளை ஆசை காட்டி பல்வேறு விதத்தில் மீண்டும் அந்த திரைப்பட ஆபாச பட நடிப்புக்கு அவளை இழுத்துச் செல்கிறார். ஆகவே அவள் வாழ்க்கை மறுபடியும் தடம் புரள ஆரம்பிக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு போராட்ட நிலையிலே மறுபடியும் அவளுக்கு நிம்மதி இல்லை. ஆகவே நம் வாழ்க்கையில் ஆண்டவரை தேடினா நிம்மதி கிடைக்குது தான், ஆனால் மறுபடியும் இந்த உலகம் நம்ம விடமாட்டேங்கிறதுன்னு சொல்லி மிகுந்த மன போராட்டம், மிகுந்த மன சஞ்சலம். ஆகவே பரிசுத்த வேதாகமத்தை எடுத்து வாசிக்க ஆரம்பிக்கிறாள். ஒரு முறை அவள் பிரயாணப்பட்டு கொண்டு இருக்கிற பொழுதே வேதத்தை எடுத்து வாசிக்கும் போது ஆவியானவர் அந்த பெண்ணோடு கூட பேசுகிறாள். மகளே பிரிட்னி, ஸ்டில் ஐ லவ் யூ. ஆண்டவர் சொல்கிறார், மகளே இப்பவும் நான் உன்னை நேசிக்கிறேம்மா, ப்ளீஸ் லீவ் தட் ஃபீல்டு அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அந்த துறையை விட்டு நீ வெளியே வா, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் ஒருவர் தான் உனக்கு சமாதானத்தை கொடுத்து உன்னை ஆசீர்வதிக்கிற தேவன். நான் உன்னை நேசிக்கிறேன் பிரிட்னி, தயவுசெய்து என்னண்ட வா, நீ என்னுடைய பிரியமான மகள், நான் உன்னை பயன்படுத்துவேன் என்று ஆண்டவருடைய குரலை கேட்ட மாத்திரத்திலே கண்ணீர் விட்டு அழுது அன்றைக்கு ஒரு முடிவெடுத்திருக்கிறாள். இனி நான் ஆண்டவருடைய வழியிலே நடக்க முழுவதுமாக என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, நான் அந்த தவறான துறையை முழுவதும் விட்டு விடுகிறேன் என்று சொல்லி அந்த துறை எல்லாம் விட்டுவிட்டு அதன் பின்பதாக ஆண்டவர் அவளுக்கு நல்ல ஒரு வாழ்வை அமைத்து கொடுக்கிறாள். அந்த சகோதரிக்கு திருமணம் நடைபெறுகிறது. அவருடைய கணவர் பெயர் ரிச்சர்ட் டி லா மோரா என்று சொல்லக்கூடிய அந்த சகோதரன் இவளை அன்போடு கூட ஏற்று இந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்ளுகிறார். அவர் ஒரு போதகர். ஆகவே இந்த மகளுடைய வாழ்வை அறிந்து ஆண்டவர் இந்த பெண்ணை தெரிந்தெடுத்திருக்க என்பதை அறிந்து அவளை அன்போடு கூட எல்லா பழையவற்றையும் மறந்து திருமணம் செய்ய முன் வருகிறார். 2 பேரும் திருமணம் முடித்து அருமையாக இன்றைக்கு நல்ல ஒரு ஊழியத்தை செய்து வருகிறார்கள். இந்த சகோதரி செய்கிற ஊழியத்தின் பெயர், கணவரும் மனைவியும் இணைந்து செய்கிற ஊழியத்தின் பெயர் என்ன தெரியுமா? லவ் ஆல்வேஸ் மினிஸ்ட்ரி, எப்போதும் அன்பு காட்டுங்கள் ஊழியங்கள். என்ன ஒரு அருமையான பேர் பாருங்கள். அப்போ இவ்வளவு பெரிய கொடுமையான நிலையில், மோசமான நிலையில் இருந்தாலும் ஆண்டவர் என் மேலே அன்பு காட்டினாரே, என் வாழ்க்கையை மாற்றினாரே. ஆகவே இதுபோல பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நாமும் அன்பை காட்ட வேண்டும் என்று சொல்லி அவர்கள் அப்படிப்பட்ட பெயரிலே ஊழியத்தை செய்து வருகிறார்கள். அது மாத்திரமல்ல, இந்த சகோதரி 2 புஸ்தகங்களை எழுதியிருக்கிறார்கள். அந்த புஸ்தகத்தினுடைய பெயர் எ கால் டு பியூரிட்டி, அதாவது பரிசுத்தத்திற்கென ஒரு அழைப்பு. இன்னொரு புஸ்தகம் லெட்ஸ் டாக் பியூரிட்டி, அதாவது பரிசுத்தத்தை குறித்து நாம் பேசலாம் என்பதை குறித்து. பாருங்கள், இவ்வளவு மோசமான ஃபீல்டு இருந்த மகள் பரிசுத்த பாதையில் வந்து இன்றைக்கி பரிசுத்தத்திற்கு ஒரு அழைப்பு கொடுக்கிறார் ஆண்டவர் என்று சொல்லி இப்படிப்பட்ட புஸ்தகம் எழுதி இந்த மகள் எந்த ஃபீல்டிலேருந்து வந்தாலோ அதே ஃபீல்டில் பாதிக்கப்பட்ட மக்கள், இன்னும் போதை பழக்க வழக்கங்கள், தவறான விதத்தில் வாழ்க்கையை சீரழித்து கொண்ட மக்கள் மேல் அன்பு காட்டி அவர்களுக்காக உதவி செய்து ஆண்டவருடைய அன்பை சொல்லி ஆத்துமாதாயம் செய்கிற பணியை குடும்பமாய் செய்து வருகிறார்கள். எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் எவ்வளவோ மோசமான காரியங்கள் நடக்கிறது உண்மைதான். ஒரு மோசமான காரியம் அதை பார்ப்பதற்கு தீவிரம் ஆர்வம் காட்டுகிறார்கள் மக்கள், உண்மைதான். ஆனால் அதன்
அதன் மத்தியிலே இந்த உலகத்திலே கர்த்தர் அநேக நல்ல காரியங்கள் இப்படி செய்து வருகிறார். மிகவும் மோசமான நிலையில் இருக்கிற மக்களையும் அவருடைய அன்பினால் அரவணைத்து இழுத்து கொள்கிறார். இதை பார்க்கிற நீங்களும் கூட, என் வாழ்க்கை ரொம்ப மோசமாயிட்டு பிரதர், ஒரு ஒழுக்கமே இல்லை, கண்ட்ரோல் இல்லாத நிலைக்கு போயிட்டேன், என் குடும்பத்தில் ஆறுதல் இல்லை, ஆதரவு இல்லை, உலகத்தில் வாழ்கிறத விட நான் மரித்து போகலாம், அந்த நிலையில் நீங்கள் மனம் சோர்ந்து போய் இருக்கிறீர்களா? உங்களுக்காகத்தான் கர்த்தர் இந்த செய்தியின் மூலம் பேசுகிறார். இந்த நிலையிலும் கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். சகோதரி, இந்த நிலையிலும் கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். அன்பு வாலிப தம்பி, இந்த உலகத்தில் உண்மையான அன்பு என்றால் அது இயேசு கிறிஸ்து ஒருவரிடம் மாத்திரம்தான் இருக்கிறது. ஆகவே அந்த இயேசுவண்டை வாருங்கள், வேறு எதுவும் செய்யண்டாம். நீங்கள் இருக்கிற இடத்துல ஒரு தனி இடம் தேடி போங்க, அங்கே அமர்ந்து ஆண்டவரை நோக்கி பார்த்து, பிரிட்னி டி லா மோராவை போல என் வாழ்க்கையும் மோசமாயிட்டுப்பா, என்னை மன்னிங்க ஆண்டவரே, என்னையும் பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளுங்க, இனி நமக்கு பிரியமில்லாத வழிகளை விட்டு விடுகிறேன்னு சொல்லி அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து பாருங்கள். உங்கள் சிந்தனையில், மனசில் நீங்களாக செய்த பாவம் என்று எதெல்லாம் நினைவுக்கு வருகிறதோ அதெல்லாம் ஒவ்வொன்றா சொல்லி சொல்லி, இயேசுவே என்னை மன்னிங்க, உடைய கல்வாரி சிலுவையில் நீ சிந்தின ரத்தத்தினால் என்னை கழுவி எனக்கு ஒரு சுத்தமான வாழ்வை தாங்க என்று நீங்கள் ஜெபிப்பீர்கள் என்றால் உங்கள் மனசில் ஒரு நிம்மதி வரும் வரைக்கும், அது குற்ற உணர்வை நீங்கும் வரைக்கும், அந்த பியூரிட்டி உள்ளத்தில் கிடைக்கும் வரைக்கும் நீங்கள் ஜெபம் பண்ணிக்கொண்டே இருப்பீங்கன்னு சொன்னால் ஆண்டவருடைய ரத்தம் உங்களை கழுவும், ஆண்டவர் உங்களை சுத்திகரிப்பார். உங்கள் மைண்டில் ஒரு விடுதலை வரும், உங்கள் இருதயத்தில் ஒரு விடுதலை வரும், உங்கள் வாழ்க்கை புதிய வாழ்க்கையை மாற்றப்பட்டு விடும். இந்த மகளை மாற்றின அற்புதர் இயேசு உங்களையும் மாற்ற வல்லவராக இருக்கிறார். ஆகவே பிரியமானவர்களே, ஆபாச நடிகையும் மாற்றுகிற அற்புத ஆண்டவர் உங்களையும் மாற்றுவார். இதுதான் இந்த வீடியோ மூலமாய் கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற நல்ல செய்தி. சரி, இந்த சம்பவத்தின் மூலம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன? ஒரு சில வார்த்தைகளை சொல்லி நான் உங்களுக்கு ஜெபித்து வீடியோ நிறைவு செய்ய விரும்புகிறேன். முதலாவது, இந்த பெண் பாதை தடுமாறுவதற்கு காரணம் அந்த குடும்பத்தில் அன்பு காட்ட ஆள் இல்லை, பெற்றோருடைய அன்பு கிடைக்கவில்லை, குடும்பத்தில் வேதனையும் கடுமையான முறையில் நடத்தப்பட்டதின் விளைவாகத்தான் குடும்பத்தை விட்டு வெளியேறுகிற நிலை. அன்பு பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளுக்கு அன்பு காட்டுங்கள். இன்றைக்கி மொபைல் வந்ததுக்கப்புறம் ஆன்லைனில் தான் அதிகமான நேரங்கள் செலவிடுகிறதுனால குடும்பத்திற்குள்ளே ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கொள்வதே இல்லை. அன்போடு பாசத்தோடு சொல்லக்கூடிய வார்த்தைகள் பிள்ளைகள் கேட்க முடியாத நிலையில் எப்போது பார்த்தாலும் யாரோ ஒருவருடைய பிள்ளையை பார்த்துவிட்டு என் பிள்ளையும் மோசம்தான் சொல்லி பிள்ளையை அருவருப்பான வார்த்தைகளால் திட்டுவது, பிள்ளைகளை மோசமான நிலைக்கு தள்ளப்படுகிற ஒரு கடினமான முறையில் எப்போது நடத்தினா அந்த பிள்ளைகள் மனசில் காயப்பட்டுருவாங்க. அப்போ அன்பு கிடைக்க வேண்டிய இடத்துல கிடைக்காதனால தான் அவங்க தவறான வாழ்க்கையை தேடி போக வேண்டிய நிலை வருகிறது. ஆகவே பிள்ளைகளுக்கு அன்பை கொடுங்கள், ஆதரவு கொடுங்கள். தவறிவிட்டால், விழுந்து விட்டால் மறுபடியும் அவர்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது, நான் இருக்கிறேன், நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லி அந்த அன்பு உண்மையான பிள்ளைகள் கொடுத்தீங்கன்னா எந்த நிலையிலும் அவங்க தவறான பாதைக்கு போக மாட்டாங்க. அன்பு காட்டுங்கள். ஒன்று. ரெண்டாவது, இதுபோல் தவறி இருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த மகளுடைய வாழ்விலிருந்து நாம் படிக்கிற பாடம், எவ்வளவு பெரிய மோசமான பாவியாக இருந்தாலும், யார் உங்களை தள்ளினாலும் இயேசு உங்களை ஒருபோதும் தள்ள மாட்டார். அவர் அன்புள்ள தெய்வம். நம்ம மேல் அன்பு வைத்து அவர் மனிதராக அவதாரம் எடுத்து வந்து உயிரையே கொடுத்தவர். 6 மணி நேரம் சிலுவையிலே வேதனை அனுபவித்து ரத்தம் சிந்தி நமக்காய் உயிரையே தந்த ஆண்டவர் இயேசு ஒருவர் மாத்திரமே. ஆகவே உங்கள் வாழ்க்கையில் கர்த்தரிடத்தில் உங்கள் அன்பை வையுங்கள். அவரண்டையிலே நீங்கள் வாருங்கள். இயேசு கிறிஸ்துவுடைய தேவன் அல்ல, அகில உலகத்தையும் படைத்த ஒரே ஆண்டவர். ஆகவே நீங்கள் எந்த ஜாதியாக இருக்கலாம், எந்த மதமாக இருக்கலாம், எந்த நாட்டில் இருக்கலாம், என்ன மொழி பேசலாம், எல்லாரையும் அவர் நேசிக்கிறார். அதனால நீங்கள் ஐயோ நான் ரொம்ப மோசமான துறைக்கு போயிட்டேனேன்னு கவலைப்படாதீங்க. உங்களையும் ஆண்டவர் நேசிக்கிறார். அப்படி உங்கள் வாழ்க்கை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்பீங்கன்னா அதிலிருந்து அவர் விடுதலை தருவார். ஐயோ அதிலிருந்து விடுதலை பெற முடியலையே இந்த பாவத்தில், நான் மோசமான தொழிலில் இருக்கிறேன்னு சொல்லி கவலைப்படாதீங்க. கர்த்தருடைய வல்லமை சர்வ வல்லமை. அவர் எவரையும் எந்த பெரிய கொடிய காரியத்தை விடுவிக்க அவரால் முடியும். அதனால் உங்கள் வாழ்க்கை அவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. அவர் உங்கள் வாழ்க்கையில் உள்ள எல்லா போராட்டங்களை மாற்றி உங்களை அற்புதமான சாட்சியாக நிறுத்துவார். அது மாத்திரமல்ல, இந்த மகள் விடுதலை பெற்ற பின்பும் கூட பாருங்கள், நான் பெற்ற இந்த விடுதலை அன்பையை நான் மற்றவர்களுக்கும் காண்பிக்க வேண்டும், இயேசுனுடைய அன்பை என்று சொல்லி பாருங்கள். லவ் ஆல்வேஸ் மினிஸ்ட்ரீஸ் என்று சொல்லக்கூடிய விதத்தில் நல்ல ஊழியம் செய்கிறாங்களாம். அதுபோல் நீங்களும் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள், ஆண்டவர் அறிந்த பிள்ளைகள், நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிற இது போன்ற நன்மைகளை மற்றவர்களுக்கு சொல்லுங்கள்.
அப்போது அந்த மக்கள் ஆறுதல் அடைவார்கள். ஐயோ, எனக்கு ஆறுதல் சொல்ல யாரில்லையே என்று சொல்லி அநேகர் கலங்குகிறார்கள். நல்ல ஆவிக்குரிய மக்களோடு கூட ஐக்கியம் வைத்துக் கொள்ளுங்கள். தேவையற்ற உறவுகளை துண்டித்து விடுங்கள். நீங்கள் ஆண்டவருக்கு வேணும். உங்களை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை சாதிக்க விரும்புகிறார். ஆகவே எப்படிப்பட்ட பாவியும் தள்ளாத நேசர் உங்களையும் தள்ளுவது இல்லை. ஆண்டவரோட மனம் திரும்பி வாருங்கள். கடைசியாக இந்த மகள் ஆண்டவர் சொன்னபடி அந்த ஃபீல்டு விட்டு வெளியே வந்தது போல ஆண்டவருக்கு பிரியமில்லாத தொழில்கள், பாவங்கள் எல்லாம் விட்டு வெளியே வாங்க. ஆண்டவருக்காக சாட்சியாக நில்லுங்க. உங்கள் வாழ்க்கையை மிகுந்த நட்சத்திரம் போல மாற்றி பிரகாசிக்க வைத்து ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். ஆகவே அப்படிப்பட்ட உயர்வையும் மேன்மை கர்த்தர் உங்களுக்கு தர உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். மகா கிருபையும் சர்வ வல்லமை நிறைந்த எங்கள் தேவாதி தேவனே, உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியாக ஆண்டவரே, இந்த மகளை எவ்வளோ பெரிய இருளிலிருந்து தூக்கி எடுத்து மாற்றியிருக்கிறீரப்பா. இதுபோல் வாழ்க்கையில் மிகவும் மோசமான நிலையில் இருக்கிறேன் என்று யாரெல்லாம் நினைத்து கொண்டு மனம் சோர்ந்த நிலையில் இருக்கிறார்களோ அவர்கள் வாழ்வில் உடைய வல்லமை இப்பொழுது கடந்து வரட்டும். அவர்களுக்கு ஆறுதலையும் நிம்மதியும் விடுதலையும் கொடுத்து சாட்சியாய் நிறுத்தும் அப்பா. ஆண்டவரே, வேசிகளும் ஆயக்காரமோ என்றால் உங்களுக்கு முன்னே தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறார்கள் என்ற வசனத்தின்படி இந்த மகளை எப்படி ஆண்டவருடைய ராஜ்யத்தின் பிள்ளையாய் மாற்றினீரோ அதுபோல பாவ நிலையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் உம்முடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் மாற்றி நித்திய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அனுக்கிரகம் செய்யும். கர்த்தர் அப்படி செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.